ever hope to be. I owe to my angel mother. Mother is the heartbeat in the home, and without her, there seems to be no heart throb. So yes, on this special day, we welcome you all to this 2021 Mother's Day celebration. Wow, what a great day, is it? Today is the day to celebrate all that you have done in our lives. So Joshua, do you know why are we here today? Obviously, today is the most precious day in all of our lives. Yes guys, we are here to celebrate the Mother's Day. So yes, before we start off with everything, we should commit this day to God. But how do we do that? Simple, by worshipping God and glorifying His name. So ladies and gentlemen, let's call upon the choir to worship. Hallelujah. உங்கள் அனைவரும் இயேசுவின் நாமத்தினால் இந்த அன்னைய தினத்திலே இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். நாங்கள் இருக்கிறதான இடங்களிலே ஆண்டவரை ஒரு சில வினாடிகள் நாங்கள் அவரை ஆராதிப்போம். வேதாகமத்தில் நாங்கள் பார்க்கிறோம் அநேக இடங்களிலே ஆண்டவருடைய அன்பை ஒரு தாயாருடைய அன்புக்கு ஒப்பிட்டு அநேக வசனங்கள் இருக்கிறது. எப்படி கோழி தன் குஞ்சுகளை பாதுகாத்து கொண்டு அதன் செட்டையின் கீழே வைத்துக் கொள்கிறது, அதே போல எங்களுடைய தேவன் அவருடைய செட்டையின் கீழே எங்களை வைத்து எங்களை பாதுகாத்து எங்களை அரவணைத்து எங்களுக்கு தேவையான யாவையும் தருகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு சில வேளை நீங்கள் ஒரு தாயார் என்னிடத்தில் இல்லை, என்னுடைய தாயார் மரித்து விட்டார் என்று நீங்கள் இருக்கலாம். ஒரு தாயாருடைய அன்பை நான் பெறவில்லை என்று நீங்கள் இருக்கலாம். நான் சொல்ல விரும்புகிறேன், தாயை காட்டிலும் நேசிக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை அரவணைத்து அவர் உங்களோடு இருக்கிறார். எனவே இருக்கிறதான இடங்களில் கரங்களை உயர்த்தி நாங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லும், ஆண்டவர் உமக்கு நன்றி ஆண்டவரே, எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு தாயாருக்கும் நன்றி. அதே போல் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒரு தாயாக ஆண்டவரே எங்களை தேற்றி எங்களை ஆதரித்து எங்களோடு கூட இருக்கிறபடி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் உண்மை நாங்கள் நேசிக்கிறோம் என்று அவரை பார்த்து முழு உள்ளத்தோடு சில வினாடியில் கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்வீங்களே, ஆண்டவர் உண்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் மனிதர்கள் எங்களை விட்டு போகலாம், மனிதர்கள் சில நேரம் நாங்கள் செய்த தவறுகளை சொல்லி குத்தி காட்டலாம், ஆனால் ஒரு தாய் ஒரு நாளும் தன்னுடைய குழந்தையை விட்டு கொடுக்க மாட்டார். அதே போல அந்த தேவன் அவர் நீ 1000 தவறு செய்திருந்தாலும் அவர் ஒரு நாளும் உன்னை விட்டு விலகாதவராக இருக்கிறார். எனவே அவரை பார்த்து நாங்கள் சொல்லும், ஆண்டவரே நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் ராஜா, உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. ஓரிலாராவா அவரை பார்த்து சொல்லும், என்னுடைய அம்மா நீரே, என்னுடைய எல்லா சொந்தமும் நீரே, நான் நேசிப்பவர் நீரே. அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, என்னை பிள்ளை என்றவரே, பாவி என்று பாராமல் பிள்ளையாக என்னை மாற்றி எனக்காய் உயிரை கொடுத்தீரே. சொல்லுங்களா, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, என்னை பிள்ளை என்றவரே, என்னை பாவியாக பார்க்காமல் ஆண்டவர் உம்முடைய பிள்ளையாக என்னை மாற்றி எனக்காய் உயிரை கொடுத்தீரே. என் பாவம் அதிகமாய் பெருகும் போது உம் கிருபை அதை காட்டிலும் பெருகினதே. நான் உம்மை நினைக்காமல் வாழ்ந்த போது நீர் இன்னும் அதிகமாய் நேசித்தீரே. மறுவாழ்வு தந்த உயிரை அன்பை அள்ளி தந்தவரே, உம்மை கட்டி பிடித்து என்னாலும் முத்தம் செய்வேன். இந்த உலகமாயானாலும் மனுஷர் மாறி போனாலும் என் இதயம் உமக்காய் என்றும் துடிக்கும் ஐயா. சொல்லும் ஆண்டவரே, எத்தனையோ நன்மை செய்தேன், உலகம் அதை பார்க்காமல் என்னொரு குறை பார்த்தது. 1000 பாவம் செய்தேன், ஆனாலோ நீர் எந்தன் இதயத்தை மாத்திரம் கண்டீரே.
எத்தனையோ எத்தனையோ நன்மை செய்தேன், உலகம் அதை பார்க்காமல் என்னொரு குறை பார்த்தது. 1000 பாவம் செய்தேன், ஆனாலோ நீர் எந்தன் இதயத்தை மாத்திரம் கண்டீரே. உலகம் உலகம் என்னத்தை சொன்னாலும் நீ சொல்லும் ஒரு வார்த்தை போதுமே. உலகம் என்னத்தை சொன்னாலும் நீர் சொல்லும் ஒரு வார்த்தை போதுமே. மறுவாழ்வு தந்த உயிரே, அன்பை அள்ளி தந்தவரே, உம்மை கட்டி பிடித்து என்னாலும் முத்தம் செய்வேன். இந்த உலகம் மாயானாலும் மனுஷர் மாறி போனாலும் என் இதயம் உமக்காய் என்றும் துடிக்கும் ஐயா. ரத்தத்தை மாத்திரமல்ல, ரத்தத்தை மாத்திரமல்ல, இருந்த தண்ணீரையும் எனக்காய் சிந்தி நீரே. உயிரை பார்க்கிலும் என்னை நேசித்தீரே, இதற்காய் என்ன செய்தேனோ. ரத்தத்தை மாத்திரமல்ல, இருந்த தண்ணீரையும் எனக்காய் சிந்தி நீரே. உயிரை பார்க்கிலும் என்னை நேசித்தீரே, இதற்காய் என்ன செய்தேனோ. உந்தன் அன்புக்கு ஈடாக வேறே அன்பு இருக்க முடியுமோ. இதற்கு பதிலாக என்ன செய்வேன், உயிருள்ளவரை உமக்காய் வாழ்வேன். மறுவாழ்வு தந்த உயிரை, அன்பை அள்ளி தந்தவரே, உம்மை கட்டி பிடித்து என்னாலும் முத்தம் செய்வேன். இந்த உலகமாயானாலும் மனுஷன் மாறி போனாலும் என் இதயம் உமக்காய் என்றும் துடிக்கும் ஐயா. மறுவாழ்வு தந்த உயிரை, அன்பை அள்ளி தந்தவரே, உம்மை கட்டி பிடித்து என்னாலும் முத்தம் செய்வேன். இந்த உலகமாயானாலும் மனுஷன் மாறி போனாலும் என் இதயம் உமக்காய் என்றும் துடிக்கும் ஐயா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு தாயை போல் எங்களை நேசிக்கிறபடி நான் நன்றி ராஜா. ஆண்டவரே, எத்தனை தவறுகள் நாங்கள் செய்திருந்தாலும் எங்களை வெறுக்காமல் இன்னும் எங்களை பிள்ளையாக அரவணைத்து எங்களை நேசிக்கிறபடி நான் நன்றி ஆண்டவரே. உமக்கு எல்லா துதிக மகிமையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you, choir, for the wonderful worship. So guys, cheer up because there are so many events which you are going to witness today. Yes, you are right. Our next event is something very special to all our moms. And of course, especially to our CBC moms. I don't want to keep you on suspense. Let's get to it. Happy Mother's Day, I love you. Happy Mother's Day, I love you. Mommy. Happy Mother's Day, Mommy. Love you. இனிய அன்னை தின நல்வாழ்த்துக்கள் அம்மா. எங்களுக்காக இதுவரைக்கும் எல்லாம் செய்ததுக்கு நன்றி. I love you. Happy Mother's Day, I love you. God bless you. Happy Mother's Day அம்மா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். I love you அம்மா. ஹாய் மா. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. இன்னைக்கு இல்லை, நான் பிறந்ததுலேருந்து நீங்கள் என்னோட இருக்கிற டே எல்லாமே எனக்கு ஸ்பெஷல் தான். ஸோ நீங்கள் என்னை எல்லா இடத்துலையும் கிவ் அப் பண்ணாமல் என்னை எப்போவுமே புஷ் பண்ணி கொண்டு தான் இருப்பீங்க. நான் தப்பு செஞ்சால் கூட அது கரெக்ட் பண்ணுவீங்க. யார்கிட்டையும் என்னைய விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. அண்ட் காட் எப்போவுமே உங்கள் கூட இருப்பார். நீங்களும் என் ஆயுள் ஃபுல்லாக என் கூட இருக்கணும். அதே மாதிரி காட் அவங்க கூட இருந்து அவங்கள பிளஸ் பண்ணுவார். தேங்க்யூ ஸோ மச்மா. உங்களோட எல்லா லவ்வுக்காக தேங்க்யூ. எனக்கு மட்டும் இல்லை, என்னோட பிரதர்ஸுக்கும் நீங்கள் நிறைய லவ் கொடுத்துருக்கீங்க. எனக்கும் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. காட் பிளஸ் யூ.
மதர்ஸ் டே. கலைகளின் மாமணி அவள், என் இதயத்தின் எதிரொலி அவள், என் இரவுகளின் முழு நிலவு நீதான் அம்மா. ஹாப்பி மதர்ஸ் டே அம்மா. ஹாப்பி மதர்ஸ் டே அம்மா. ஐ லவ் யூ அம்மா. எனக்கு ஒரு அன்பான அழகான தங்கச்சி கொடுத்துருக்கீங்க, அதுக்காக நன்றி. ஹாப்பி மதர்ஸ் டே அம்மா. எல்லாத்துக்காக நன்றி. ஹாப்பி மதர்ஸ் டே. ஹாப்பி மதர்ஸ் டே. ஹாப்பி மதர்ஸ் டே அம்மே. I love you mom. Happy Mother's Day. Happy Mother's Day. Happy Mother's Day. මම තමයි රුටින් හොඳ මමී මම තරම් හොඳ කවුරුත් නැහැ මේ ලෝකේ අපි. Happy Mother's Day. 14 வருஷமா அன்பாகவும் பாசமாகவும் எங்களை வளர்த்து வந்திருக்கீங்க. எந்த குறையும் இல்லாமல் எங்களை திருப்தியாக வளர்த்துருக்காங்க. Happy Mother's Day அம்மா. 10 மாதம் சுமந்து என்னை பெற்ற அம்மாவுக்கு அனைவரும் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி மதர்ஸ் டே அம்மா. அம்மா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்களே பிடிக்கும். Happy Mother's Day. Happy Mother's Day. We love you. என்னை 10 மாதம் பத்திரமாய் சுமந்து ஈன்றெடுத்த தாயே, உன் ரத்தத்தை பாலாக்கி என்னை சீரும் சிறப்புமாய் வளர்த்தெடுத்தாயே. Happy Mother's Day அம்மா. ஹாய் அம்மா, ஹாப்பி மதர்ஸ் டே. நான் வந்து உங்களை எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கேன், நிறைய ஹெல்ப் பண்ணுற மாதிரி பேசியிருக்கேன். அந்த நேரமும் நீங்கள் வந்து எங்களை கைவிடாமல் அப்பா ஃபாரினில் இருக்க நேரம் எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கொண்டீங்க. எவ்வளோ நான் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தாலும் நினைக்கிட்டு ஜெயிச்சு நீங்கள் அன்பை மட்டும் அந்த பேருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ அண்ட் ஐ லவ் யூ. Happy Mother's Day அம்மா. Happy Mother's Day அம்மா. ஹாய் அம்மா. இது உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 9 months எனக்கு சுமந்து பெற்றெடுத்ததுக்கு நன்றி. 15 years எனக்கு தேவையான சாப்பாடுல எடுத்து தந்ததுக்கு நன்றி. என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு கூட்டத்துக்கு நன்றி அம்மா. மே grow up bless you. Happy Mother's Day. Happy Mother's Day அம்மா. God bless you. Happy Mother's Day. I love you அம்மா. Happy Mother's Day. I love you mommy. Happy Mother's Day. I love you mom. Happy Mother's Day. I love you mommy. Mama Happy Mother's Day. Happy Mother's Day. I love you mom. මම මෙතෙක් කල් දැකගත්තට මම මගේ අම්මට ගොඩාක් ආදරේ. Happy Mother's Day. Happy Mother's Day amma. I have one day. Happy Mother's Day amma. May God bless you. Happy Mother's Day. I love you mom. Happy Mother's Day amma. We love you. Happy Mother's Day amma. I love you. ஹாய் அம்மா, நீங்கள் தான் அந்த அண்ணாவில் இருந்து இவ்வளோ காலம் நான் பார்த்துருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. மற்றபடி நான் வந்து என்ன பிரச்சனையில் இருந்தாலும் நீங்கள் என்னோட இருந்திருக்கீங்க. அதை நான் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு நீங்கள் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்க, அதுக்கு நன்றி. நான் என்ன பிள்ளை செஞ்சாலும் நீங்கள் வந்து அதை பெருசாக எடுத்துக்கவே மாட்டீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. நீங்கள் இனியும் என்னோட இருக்கணும், எப்போவுமே நீங்கள் என்னோட இருக்கணும். ஐ லவ் யூ அம்மா. ஹாப்பி மதர்ஸ் டே. I love you amma. Love you. Bye. Wow, wow, wow! I can see the smile on all your faces. So, it's not over yet. We have some more exciting things on your way. And yes, now we are going to listen to a lovely song sung by our beautiful moms from the Newcomers Ministry and Telephone Ministry. Kartave
wasn't that a wonderful performance? Yes, it was. Can I ask you guys a quick question? Why do we go to church? We all go to church to worship God and listen to the servant of God. Now we are going to invite someone special. Any guesses? Okay, let me give you some hints. First of all, he's a servant of God. He has preached a lot and he is the founder of our Jesus Saves Church. He's none other than our one and only spiritual father, Pastor Walter Rajamani. So moms, our beloved pastor would like to greet you all now. Listen and be blessed. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தாய்மகளுக்கு இனிய அன்னையர் தினத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகத்திலே உன்னதமான அதிமேன்மையான நிகரற்ற ஒப்பிட முடியாத பிரதிபலன் எதிர்பார்க்காத அன்பு அது தேவனுடைய அன்பு. தேவனை போல இந்த உலகத்தில் யாராலும் அன்பு காட்ட முடியாது. வேதம் சொல்வது தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பு எல்லா மனித வாழ்க்கையை மாற்றி அமைத்து அதிமேன்மையான வாழ்க்கையை கொடுக்கிற அன்பு அது தேவனுடைய அன்பு. தேவன் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அவர் நமக்கு அவருடைய அன்பை கொடுத்தார். அவர் நம்மை முந்தி நேசித்தபடியால் அன்பு கூர்ந்தபடியால் நாம் அவரிடத்தில் அன்பாய் இருக்கிறோம். அவருடைய சொந்த குமாரன் பார்க்காமல் நாம் எல்லாருக்காகவும் அவர் தன்னுடைய மகனை அவர் அன்பு நிமித்தம் கொடுத்தார். இப்படி ஒப்பிட முடியாத நிகரற்ற அன்பு, அதிமேன்மையான உன்னத அன்பு அது தேவனுடைய அன்பு. ஆனால் வேத வசனத்தை பார்க்கும் பொழுது தேவனுடைய அன்புக்கு அடுத்தபடியான அன்பு என்று வேதம் சொல்லுது ஒரு தாயின் அன்பு. வேத புத்தகத்தில் எத்தனோ இடங்களை பார்க்கலாம். தாய் தன் பாலகனை மறப்பாலோ மறக்க மாட்டான். ஆகவே தன் மகளை மறக்க மாட்டான். தான் பெற்றெடுத்தவனை மறப்பாலோ தாய் தேற்றுது போல் நான் உன்னை தேற்றுவேன். தேவன் தன்னுடைய அன்பை ஒரு தாயின் அன்புக்கு ஒப்பாக அவர் பேசுகிறார். எவ்வளவுதான் பிள்ளை தவறு செய்தாலும் அந்த பிள்ளையை திருத்தி அந்த பிள்ளைக்கு அன்பு காட்டி எல்லாரும் ஒதுக்கிய பொழுது நேசித்து அவன் நன்றாக வாழ வேண்டும் என்று துடிக்கும் ஒரு தாய் அது தேவனுடைய இருதயம். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தேவன் தாய்மாருக்கு கொடுத்திருக்கார், உங்களுக்கு கொடுத்திருக்கார். உங்கள் அன்பு நிமித்தம் பிள்ளைகள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கார்கள், அவர் ஆஸ்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கார்கள். ஆக ஒவ்வொரு அந்நியர்களுக்கும் என் அன்பின் அந்நியர் தினத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, தேவனுடைய அன்புக்கு அடுத்த அன்பை இந்த உலகத்திற்கே வெளிப்படுத்துகிறவர்கள். அதே நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் அருமையான ஒரு வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். யாத்ராமம் 20:12 சொல்லுது, நீ இருக்கும் தேசத்தில் நீடித்த நாட்களாக சுகமாய் பலமாய் நீ வாழும்படியாக உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ண. அது உங்கள் தாய் தகப்பனை நீங்கள் கனம் பண்ண வேண்டும். உங்கள் தாயை பார்த்து நீ ஏன் என்னை பெற்றாய் என்று சொன்னால் நீ சபிக்கப்பட்ட வேதம் சொல்லுது. ஆகவே அவளை கனப்படுத்துங்கள், அவர்களை சந்தோஷப்படுத்துங்கள், அவர்களை ஆசீர்வதிங்கள். தேவன் இந்த அந்நிய தினத்திலே ஒவ்வொரு அந்நியர்களையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you so much, Pastor, for your wonderful words. It was a blessing to all. So people out there, love your mother because she would sacrifice anything for you. And now, as a tribute to all our loving mothers, our Child Bible College students are going to perform to you a wonderful play about mother's love. So, ladies and gentlemen, please put your hands together and welcome our CBC students onto the stage, please. கருவறை என்னும் கண்ணியமான உலகம் எனக்காக வேதனைப்பட்டு எனக்கொரு புது உலகம் தந்து எனக்காக வாழும் என் தாய்க்கு இது சமர்ப்பணம். இடுப்பெல்லாம் வலிக்குது, ஒரு மாதிரியா இருக்குது, என்ன நெஞ்செல்லாம் எரியுது, தலை வேற சுத்துது,
போகணும். கிளாஸ் ஃபீஸ் தாங்க. ஐயோ மகன், எனக்கு இன்னைக்கு கிளாஸ் ஃபீஸ் இல்லையே மகன். என்னது கிளாஸ் ஃபீஸ் இல்லையா? என்னம்மா சொல்றீங்க? என்னம்மா நீங்க இப்படி பேசுறீங்க? எனக்கு கிளாஸ் ஃபீஸ் தரலாட்டி அந்த மிஸ் தூக்கி வெளியே வீசிடுவாங்க. அப்புறம் நான் என்ன செய்யறது? எல்லாம் பொடிய மாதிரிலாம் பார்த்து சிரிக்கையா? சரி மகன், இன்னைக்கு ஒரு நாள். அம்மா காசை தாரதா தாங்க, இல்லாட்டி என்னோட பேசாங்க. அவளை தான் சொல்லிட்டேன். சரி மகன், இது நான் பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட போய் கேட்டுட்டு வரேன். சரி சரி. சுசிலாக்கா, சுசிலாக்கா. வனஜா வா, என்ன வாங்க காலையிலே. இல்லக்கா, என் மகனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். அதுதான் உங்ககிட்ட இருக்குமான்னு கேட்க வந்தேன். உங்ககிட்ட ஒரு 2500 இருந்தா தாரீங்களா? காசா? அம்மா அம்மா ஸ்கூல் ஃபீஸ் வேணும். கொஞ்சம் இருங்க. எவ்வளோ? 2500 வேணும். நீங்க போங்க, நான் ஸ்கூல்ல பே பண்ணிடுறேன். சரி. சொல்லுங்க அக்கா, மகனுக்கு ஃபீஸ் கட்டவா காசு கேட்டீங்க? அக்கா, நீங்க உங்களோட உடம்பே பார்த்து கொள்றீங்க இல்ல? அவங்க மகனுக்குன்னு எல்லாம் கொடுக்குறீங்க, எல்லாம் செய்றீங்க. உங்களோட உடம்பு இப்படியே, ஆனா என்ன செய்யறது கடைசியில? இல்ல அக்கா, நான் தான் இப்படி போயிட்டேன். நான் தான் வீடு வீடா போயிட்டு பாத்திரம் கழுவிக்கிட்டு வாரேன். ஆனா என் மகன் வந்து அந்த நிலைமைக்கு வந்துடக்கூடாது. நான் இவ்வளோ நாள் கஷ்டப்படுறது என் மகனுக்காக வேண்டித்தான். அவன் எப்படியாச்சும் படிச்சு பெரிய ஆளாகி வரணும். அப்பதான் அக்கா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். உங்ககிட்ட இருந்தா தாங்க, நான் எப்படி சரி பாத்திரங்கள் கழுவி உங்களுக்கு ஒரு கிழமையில கொண்டாந்து தந்துடுறேன் அக்கா. நீங்க இப்படியே சொல்லிட்டு இப்படியே செஞ்சிட்டு இருங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உங்களுக்கே எல்லாம் புரிய வரும். சரி, கொஞ்சம் இருங்க தாரு. ஒரு கிழமையில கண்டிப்பா வந்து கொடுத்துறேன். சரி அக்கா, நான் போயிட்டு வரேன். சரி. என்னடா அம்மாவை இன்னும் காணும்? எவ்வளவு நேரம் நிக்கிறது? இவ்வளவு நேரம் நின்றாலும் வரவே மாட்டேங்கிறாங்கப்பா. 15 நிமிஷத்துக்கு மேலேயும் போயிட்டு எவ்வளவு நேரம்? மகன், மகன். என்னம்மா இவ்வளவு லேட்? எவ்வளவு நேரம் நிக்கிறேன் தெரியுமா? இல்ல மகன், பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட கேட்டு வருது, கொஞ்சம் லேட் ஆகிட்டு, அதுதான். சரி சரி. சரி மகன், நான் உனக்கு வேண்டிதான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். நீ எப்படியாச்சும் படிச்சு வரணும். அப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். சரி மகன், போற நேரம் ப்ரே பண்ணிட்டு போ. சரி அம்மா, ப்ரே பண்றேன். ஆமென். செய்திகள் வாசிப்பது உங்கள் கோபா. மனைவிடம் அடிவாங்கின கணவன் கோமாவும். அம்மா, என்கிட்ட சீன் எப்படிட்டா வெளியே தெரிஞ்சிச்சு. அடியே ஜெயா, இங்க வாடி. ஐயோ, ஜெயானு கூப்பிட்டுமே. வாமா ஜெயா தங்கம். இப்ப பார்த்தாலும் வேலை இல்லை, இப்ப பார்த்தாலும் ஜியானுக்கிட்டு. இன்னைக்கு வேலைக்காரி வேற வரல, வீட்டுல ஒரு வேலையும் செய்யல, எல்லா வேலையும் நானே செய்யணும். அந்த மரத்துல தொங்குதான் வவ்வாலு, அதை அண்ணாந்து பார்த்தானா கோபாலு. அதே தான் உன்னோட கதை இருக்கு. பெண்ணத்துக்கு சம்மந்தமே இல்லாம இதை சொல்றீங்க. இந்த வெட்டி கதைக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. மக்களே, இதெல்லாம் செய்யற சதி, நம்பாதி. ஐயோ, பிள்ளைகளுக்கு சாப்பாடு வேற செய்யலையே, லேட் ஆகிடுச்சும் வேற. அம்மா, அம்மா, அம்மா. விடுங்க விடுங்க, கையை விடுங்க. அம்மா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு, சாப்பாடு தாங்க. இன்னைக்கு வேலைக்காரி வரல, நான் காசு தரேன், 2 பேரும் போயிட்டு கேன்டீன்ல வாங்குங்க. இந்த வேலைக்காரி இவ்வளவு லேட் ஆக்குறா. வரட்டும், இன்னைக்கு செய்யற வேலை. வாங்க மேடம், நல்லா ஆடி அசைஞ்சு வாரீங்க போல. இல்ல
இல்ல அம்மா, உடம்புக்கு கொஞ்சம் முடியல, அதுதான் லேட் ஆகிட்டு. நான் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன், இங்க டைமுக்கு வந்து வேலை செய்யறதுக்கு தான், இப்படி காரணம் சொல்றதுக்கு இல்ல. இங்க இவ்வளவு வேலை இருக்குது, அதெல்லாம் யார் செய்யறது? நான் செய்யணுமா? அங்க பிள்ளைகளுக்கு வேற சாப்பாடு கொடுக்கல, நீ பொறுமையா லேட் ஆகி வருவ, நான் உனக்காக வெயிட் பண்ணணுமா? சரி மேடம், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்ன மன்னிச்சிடுங்க. இல்ல இல்ல, உனக்கு இனி இங்க வேலை இல்ல. ஐயோ அம்மா, இப்படி சொல்லாதீங்க. நான் இங்க வேலைக்கு போராடி வேற எங்க போவேன்? என் மகனுக்கு நான் எப்படி சாப்பாடு கொடுப்பேன்? என்ன மன்னிச்சிடுங்க அம்மா. சரி சரி, இனிமே லேட் ஆகிச்சோ அவ்வளவுதான். சரி அம்மா, போயிட்டு வேலையே செய். எங்கடா இவன்கள் இன்னும் காணும்? எவ்வளோ நேரம் நிற்கிறதப்பா? டைமும் ஆகுது, எவ்வளோ நேரம் நிற்கிறது? எப்படி இருக்கீங்க? மகனுக்கு ஒரு தடவை கால் பண்ணி பாப்போம். என்ன மகன் கால் எடுக்கிறாரே இல்ல, இவ்வளோ ரிங் போகுதே. ஐயா அவர் எடுக்கிறார், வேற எனக்கு ஒரு மாதிரி வேற இருக்குது. அம்மா தலை சுத்து, அம்மா. அம்மா 100 காலுக்கு மேல அடிச்சு. அம்மா அம்மா எங்கம்மா இருக்கீங்க? அம்மா அம்மா எங்க போன இவ்வளவு நேரம்? இல்ல நீ ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை கால் பண்றது? அம்மா ஹாஸ்பிடல்ல இருக்காங்க. என்னடி சொல்றீங்க? உனக்கெல்லாம் எங்க தெரிய போகுது உன் அம்மாட அருமை? அம்மா உனக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா உனக்கு? அவங்க ஒழுங்கா சாப்பிடுறது கூட இல்ல, அவங்க மருந்து கூட எடுக்காம நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு எல்லாமே தந்தாங்க. ஆனா நீ அவங்க ஒரு நாள் சரி ஒழுங்கா ஒரு உடுப்பு உடுத்தி நான் கண்டதே இல்லை. நீ கண்டிருக்கியா? உனக்கெல்லாம் அவங்களோட அம்மா இல்லாம போனா தான் அவங்களோட அருமை கொஞ்சமாவது விளங்கும்.
அம்மா 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 என்ன மன்னிச்சிடுங்க அம்மா. இத்தனை நாள் உங்களை கஷ்டப்படுத்திட்டேனே. ஐயோ அம்மா என்ன மன்னிச்சிடுங்க அம்மா. உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேனே. ஐயோ என்ன மன்னிச்சிடுங்கம்மா. மன்னிச்சிடுங்க அம்மா. என் தாயே அம்மா. கருவில் சுமந்த என்னை தாயே, மார்பில் அணைத்த என்னை நீயே. கருவில் சுமந்த என்னை தாயே, மார்பில் அணைத்த என்னை நீயே. மடியில் தவழ்ந்தேன் நானும் நானே, உண்மை சுமையாய் நினைத்தேன் நானே. மடியில் தவழ்ந்தேன் நானும் நானே, உன்னை சுமையாய் நினைத்தேன் நானே. அம்மா, உங்களுக்கு தெரியாம நிறைய தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சுக்கோங்க அம்மா. அம்மா, உங்களை ஹக் பண்ணணும் போல இருக்கு. அம்மா, நீங்கள் என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிங்க, ஆனால் நான் அதை புரிஞ்சு கொள்ளலை. அம்மா, என்னை மன்னிப்பீங்களா? இத்துணை ஆயுள்கள் சென்றாலும் உன்னை விட மாட்டேன், விட்டு கொடுக்கவும் மாட்டேன். கடவுள் தந்த அதிசய ஆசீர்வாதம். அம்மா, இனிய அன்னைய தின நல்வாழ்த்துக்கள். How heart-touching was that performance? Our CBC students did a great job, isn't it? Of course, Joshua. I loved the performance. Our students did a wonderful job. And yes, now we have come to a very important moment of our lives. Yes, now is the time we all get together, wish our moms, hug her and say, I love you, Mom. Also, we have delivered a sachet to our Child Bible College students, and I request you all to get your sachet and present it to your mom, as while Pastor presents it to his mom. How lovable was it to see the kids wishing their moms. God bless you all. And in order to conclude this event, we are going to hand it over to Karishma Walter. Thank you. God bless you all. Thank you, Joshua and Princey. You guys did a great job. So yes, first of all, I would like to wish all the mothers a happy Mother's Day. We love you. Just remember one thing, that you are amazing, you are beautiful, and we appreciate for all the little things that you've done in our lives. So yes, moving forward, we would like to thank God our Father for helping us and for giving us this opportunity, because at this crucial time, it was through His grace that we were able to make this Mother's Day celebration a success. And also we would like to thank our dear loving Pastor Walter Rajamani for helping us, for encouraging us throughout this event. And also moreover, we would like to thank our CBC parents for sending their kids for practices. And also we would like to appreciate our choir ministry, our newcomers ministry, our telephone ministry, and also more importantly, we would like to thank our media team. Thank you all for watching. God bless you.